கௌரவமான குடும்பத்தின் வாரிசான படையப்பா ரஜினிகாந்த் தன் மாமாவின் மகள் நீலாம்பரியின் ரம்யா கிருஷ்ணன் பிடிவாதமான காதலுக்கு ஆளாகிறார். ஒரு சூழ்ச்சியால் படையப்பாவின் குடும்பம் சொத்துக்களை இழந்து வறுமையில் தள்ளப்பட நீலாம்பரி அவரை அவமானப்படுத்துகிறாள். படையப்பா தன் கடும் உழைப்பால் மீண்டும் பெரும் செல்வந்தராகி தன் வீட்டு வேலைக்காரியான வசுந்தராவை சௌந்தர்யா மணக்க முடிவெடுக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த நீலாம்பரி மனநோயாளியாக மாறுகிறாள். 18 வருடங்களுக்கு பின் 18 ஆண்டுகள் கழித்து நீலாம்பரி பழிவாங்க திட்டம் தீட்டுகிறாள். படையப்பாவின் மூத்த மகளுக்கும் நீலாம்பரியின் அண்ணன் மகனுக்கும் காதல் வரச் செய்து அதன் மூலம் படையப்பாவை வீழ்த்த முயற்சிக்கிறாள். ஆனால் படையப்பா நீலாம்பரியின் சூழ்ச்சியை முறியடித்து தன் மகள் விரும்பியவருடன் அவளை திருமணம் செய்து வைக்கிறார். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது என்று நீலாம்பரிக்கு வாழ்வின் உண்மையை உணர்த்தி தன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நிலைநாட்டுகிறார்.